ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட டவுட் கிளியர் செஷன் வந்து முடிஞ்சிச்சு. இப்போது இன்றைக்கி நடந்து முடிஞ்ச விஷயத்தை நம்ம யூடியூப்லேயும் ஷேர் பண்ணால் பெட்டராக இருக்குமே. இப்போ அவங்க கூட என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம், ஸோ அந்த விஷயத்தையும் வந்து நம்ம யூடியூப்லேயும் ஷேர் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் தெரிவிக்கலாம். அதேமாதிரி நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக பார்க்கணும், நம்ம சேனல் பற்றி அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்லையும் லைக்ஸ்லையும் தெரிவிக்கலாம். சரி, இன்றைக்கி டாபிக் என்ன கிளியர்ஸ்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, யார் லாஸ் பண்ணிக்கிறாங்க, எதுக்காக லாஸ் பண்ணிக்கிறாங்கன்றத கொஞ்சம் நம்ம தள்ளி நின்று பார்க்கலாம். நம்ம இதுக்குள்ளவே இருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஏன் நடக்கும், ஒருத்தர் முடியும்னுவாங்க, ஒருத்தர் முடியாதுன்னுவாங்க, ஒருத்தர் நடக்கும் நடக்காது, அதெல்லாம் விஷயம் போயிட்டே இருக்கும் ஒரு பக்கம். கொஞ்சம் தள்ளி சாதாரண மனுஷனாக வந்து அதை பார்க்கலாம். ஏன்னா இப்போது ட்ரேடிங்கில் ஒரு சில விஷயம் அரைக்குறையாக தெரிஞ்சிருக்கும், இல்லை ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியாமல் இருக்கும். அதில் ஒரு பக்கம் நம்ம தள்ளி நின்று எதுக்காக அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அது எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100க்கு 98 பேர் வச்சுக்கலாம், 95 கூட கிடையாது, 98 பேர் வந்து லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு இது மாதிரி பிரச்சனை வருது அப்படின்றாங்க. ஆனால் அந்த லாஸ் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். மிச்சம் அந்த 2% பீப்புள்ஸ் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த 98% மக்கள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் பையிங், இன்ட்ரடே ட்ரேடிங் குறிப்பிட்டு, இன்ட்ரடே ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் பையிங் குறிப்பிட்டு சொல்கிறேன் நான். அதுவும் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் அவுட் ஆஃப் த மணி. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி தேதியில் நிறைய 98% மக்கள் லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ். அதுவும் குறிப்பாக ஓடிஎம்மை வாங்கிட்டு மாட்டிட்டு லாஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த 98% பீப்புள்ஸ் வந்து தினம் நான் ட்ரேடிங் பண்ணுறேன், அதுவும் ஆப்ஷன்ஸ் பையிங் தான் பண்ணுவேன், அதுவும் ஓடிஎம் தான் எடுப்பேன் அப்படின்றவங்க தான் வந்து 98% மக்கள் வந்து இன்றைக்கி ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இது எப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து 24,500 இப்போ ப்ரெசென்ட் அட் த மணி ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். உங்களுடைய அசம்ஷன் வந்து 24,900, இங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் மேலே போகுதுவா அப்படின்னு உங்களுடைய அசம்ஷன் நீங்கள் மேலே போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஏன் அவ்வளோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இதுவே சார்ட் எடுத்துக்கலாம். நம்ம அங்கங்கே தேடுத்தோம். இப்போ வந்து என்எஸ்சியோட சார்ட், இது வெப்சைட் சார்ட்டு, அது பார்த்தீங்கன்னா என்எஸ்சி இந்தியாவில் ஆப்ஷன் சார்ட் எடுத்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போது ஆப்ஷன்ஸுடைய ப்ரீமியம் எங்கெங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்க. இப்போ 24,900 ப்ரைஸ் காலுங்க என்ன ரேட் ஓடிட்டு ₹20 ஓடிட்டுருக்கு ப்ரீமியம் இது. ஓகே, இதனுடைய ப்ரீமியமு ₹20 இன்ட்டு 65 அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு லாட் சைஸ் வந்து 65. இந்த ₹20 ப்ரீமியம் 24,900 கால். நல்லா கவனிச்சிங்க. இந்த ₹20 ப்ரீமியமு 24,900 கால் இதை பை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இது 10ஆம் தேதி இன்றைக்கி 10னே கூட வச்சுக்கலாங்களேன். இந்த ₹20 ப்ரீமியம் கொடுத்து வாங்குறீங்க. என்னென்னு வாங்குறீங்க? 24,900 மூவ் ஆகுது ப்ரைஸ் அப்படின்னு வாங்குறீங்க. அது எக்ஸ்பைரி டேட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு வாரம். இப்போ வீக்லி எக்ஸ்பைரி இல்லையா, நம்ம நடுவில் சாட்டர்டே சண்டே 2 நாள் போச்சு, 5 நாள் தான் இருக்குது. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 17ஆம் தேதி வச்சுக்கணும், நடுவில் 4 நாள் 3 நாள் இருக்குது, 5 நாள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 4-5 நாள் அதுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற ப்ரீமியமுக்கு மேலே ரீச் ஆகணும். நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் எடுத்துருக்க ப்ரைஸு 24,900. ஸோ 24,950, 25,000 இந்த மாதிரி போனால் தான் உங்களுக்கு லாபமே கிடைக்கும். இது இந்த ₹20 மேலே உங்களுக்கு 10 பைசா ₹1 லாபம் கிடைக்குன்னா இந்த 25,900க்கு மேலே போகணும். இது 900க்கு மேலே 950 போச்சுன்னா உங்களுக்கு அந்த காசு கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கிடைக்கும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த நம்பிக்கையில் தான் இந்த ₹20 ப்ரீமியமை சூஸ் பண்ணி எல்லோரும் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க இந்த காரணத்தினால. இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த ₹20 ப்ரீமியம் நீங்கள் கொடுத்து வாங்குறீங்க இல்லையா, 20 இன்ட்டு 65 கொடுத்தா என்னவோ அது மதிப்பு, அந்த மதிப்பு உங்களுக்கான காசு தொகை. ரைட்டுங்களா? அப்போது இந்த ₹20 உங்களுக்கு விற்கிறாங்க இல்லையா ஆப்ஷன் செல்லர், அந்த 2% லாபம் லாபம் அடைகிறாங்கன்னு சொல்லி அந்த 2% மக்கள் பார்த்திங்கன்னா ₹20 உங்களுக்கு ப்ரீமியமை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. 98% மக்கள் வந்து இந்த ₹20 ப்ரீமியமை வாங்குகிறாங்க. நல்லா கவனிங்க. 2% மக்கள் வந்து ₹20 ப்ரீமியம் கொடுக்குறாங்க, 98% மக்கள் ₹20 ப்ரீமியமை வாங்குகிறாங்க. ஸோ வாங்க சொல்ல என்ன ஆகுதுன்னா, அதை வெற்றிக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20% தான் வெற்றிக்கான வாய்ப்புகள் வருது உங்களுக்கு.
அதாவது அந்த ட்ரேடிங் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ். இந்த நிலைமையில் ஆப்ஷன் செல்லர் வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அப்போது எப்படி சார் வெற்றிக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போது இந்த 5 நாள் ப்ரீமியம் இருக்குதுங்களா, ஸோ 5 நாளோட எக்ஸ்பைரி டே வெறும் 5 நாள் தான் இருக்குது. இந்த ப்ரீமியம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் டே பை டே. இந்த ₹20 ப்ரீமியம் இருக்கிறது என்ன ஆகுனா 18, 17, 16, 15 ரொம்ப சீக்கிரமாக குறையும். அப்போது அந்த ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு எப்போ வின் பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்டாப்பாக வந்து அந்த ப்ரைஸு ஒரே ஆங்கிளில் 24,900க்கு மேலே நின்றுடுச்சு அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையருக்கு வந்து பணம் கிடச்சிடும். அவங்க லாபத்துக்கான வாய்ப்புகள், அதாவது அவங்களுக்கு 20% வெற்றிக்கான வாய்ப்புகள் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் அப்படின்னு சொன்னது. ஒருவேளை மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படி போனாலும் வந்து அந்த எக்ஸ்பைரி டே 24,800 டச் பண்ணாலும் அந்த ₹20 ப்ரீமியம் ஜீரோ ஆகிடும். நீங்கள் அந்த ஆங்கிளில் 24,700 டச் பண்ணாலும் ஜீரோ ஆகும். ஒருவேளை சைட்வேஸ்லேயே மார்க்கெட் மேலேயும் கீழே போனாலும் ஜீரோ ஆகிடும். சைட்வேஸில் ஸ்லோவாக போனாலும் ஜீரோ ஆகும். உங்களுக்கு ஆப்போசிட்டாக போனாலும் ஸ்லோ ஆகும். எந்த ஆங்கிளில் போனாலும் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பணம் கிடச்சிடும், ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு வந்து ஜீரோ. அந்த ப்ரைஸு எந்த ஆங்கிளில் போனாலும் ஜீரோ ஆகும். ஒரே ஒரு ஆங்கிள் என்னென்னா ஃபாஸ்டாக 24,900 அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு மேலே நின்றுச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள். மிச்சப்படி அதில் வெற்றிக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அப்போது ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் 98% லாஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ப்ரீமியம் ஓடிஎம்மை சூஸ் பண்ணிவிட்டு ஓடிஎம்மில் அன்றைக்கே ட்ரேட் எடுக்கணும். அன்றைக்கே ப்ரீமியம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த ப்ரீமியம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நினைக்கிற மாதிரி குயிக்காலாம் மூவ் ஆகுது. நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அந்த இந்த மணியில் சூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட வேர்ல்டிங் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறீங்க அப்படின்னா, இது கூட நேற்று 7ஆம் தேதியோட சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம. அந்த பிளானில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும். கவனிச்சிங்கன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு உங்களுக்கு புரியாது. அந்த ப்ரைஸு எப்போது 24,400 சிஏ தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதுவும் இந்த மணியில் அதுவும் குயிக்காக மூமெண்டம் வந்து 1:2 கிடச்சா சீக்கிரமாக புக் பண்ணணும். ரொம்ப ரிஸ்க் இருக்குது ஆப்ஷன்ஸ் பையிங் சொன்னதுக்கான காரணம் என்ன, சீக்கிரமாக வெளியே வந்துடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிற்கிறோமோ அந்த ப்ரீமியம் கரைஞ்சிட்டு கீழே மூவ் ஆகும். ஸோ அந்த மூமெண்ட்டை ஃப்ளூட்டில் நம்ம மேலே போக சொல்லும் நம்ம சீக்கிரமாக வெளியே வரேன்ட்டு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து நம்ம இந்த மணி சூஸ் பண்ணணுமா, அட் மணி சூஸ் பண்ணணுமா, அவுட் ஆஃப் த மணி சூஸ் பண்ண மாட்டதை ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போல்லாம் நீங்கள் ஓடிஎம்மை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரீமியம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு ப்ரீமியம் கொடுக்குறவங்க யார், ஆப்ஷன் செல்லர்ஸ். நல்லா கவனிச்சிங்க. இப்போ நீங்கள் வெறும் அந்த சின்ன தொகை செலுத்திட்டு நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் அவங்க கொடுக்குறவங்க ₹1,50,000 கொடுத்துட்டு அந்த ₹20 ப்ரீமியம் எடுக்கிறதுக்கு ₹1,50,000 கொடுக்குறாங்க. அதுவும் எட்ஜிங் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டு குறைச்சா கூட பெரிய தொகை தான் கொடுத்து ஆப்ஷன் செல் பண்ணுறாங்க அந்த ₹20 ப்ரீமியம் எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா, அவங்க நினச்ச ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வந்து பல மடங்கு போட்டு எடுக்கலாம். ஏன் அந்த ₹20 ப்ரீமியம் எடுக்கிற லோ ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா, ரிஸ்க்கு வந்து அவங்களுக்கு வெறும் 20%, ரிவார்டு வந்து 80%. ஸோ வெற்றிக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், தோல்விக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நம்ம 20% சொல்கிறோம், ஆனால் அந்த 20% மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும். அந்த பேலன்ஸ் பண்ணி அவங்க அந்த 20% வராமல் கூட பார்த்துக்குவாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ். ரைட்டுங்களா? இப்போ புரிஞ்சிருக்க நம்புறேன் உங்களுக்கு. அந்த ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ஏன் 95% பீப்புள்ஸ் லாஸ் ஆகிறாங்க அப்படின்னா, அந்த தொகையை லாஸ்ட் ஓடிஎம்மில் போய் சூஸ் பண்ண சொல்கிற விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிட்டு ஒன்று. ப்ளஸ் அது ஏன் ப்ரைஸ் விலை அவ்வளோ தூரம் போகும், ஏன் எதுக்காக கணிக்கணும், அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுற திறமை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மேபி அவங்க அந்த 95% லிஸ்ட்டில் லாஸ்ட் லிஸ்ட்டில் வருவாங்க. ரைட்னா? ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையர்ஸாக இருந்தால் நீங்கள் ஒரு வேளை அந்த ஆப்ஷன்ஸ் பையிங் டேலண்ட் கொஞ்சம் நீங்கள் இந்த மணியை சூஸ் பண்ணிட்டீங்க, அந்த மூமெண்ட்டால் டக்குன்னு 1:2 கிடைச்சா நீங்கள் வெளியே வர வழி பாருங்கள். போகும் இன்றைக்கி போகும் நாளைக்கு போகும், ஓவர் நைட்டில் பொசிஷன் அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, நமக்கான லாஸில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்றது, மறுநாள் பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆகும், ரொம்ப பெருசாக லாஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு லாஸில் குயிக்காக கட் பண்ணிவிட்டு வெளியே வர வழி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.